டு அக்ஷயம் சேனல். நம்ம அக்ஷய் சேனலில் பார்க்க போகிறது இயற்கை டை. ஈஸியான முறையில் ஈஸியாக தயார் பண்ணிடலாம். இதுமாரி பவுடராக ஸ்டோர் பண்ணிக்கிட்டாலும் நமக்கு நல்லது. அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. செய்ய போகிறது இயற்கை டை. அதுக்கு தேவையான பொருட்கள் நல்லா இது ஒரு கைப்பிடி காணும் கருவேப்பிலை ஆஞ்சி வச்சுருக்குறோம். ஈரம் இல்லாமல் இருக்கணும். 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கருஞ்சீரகம். இது நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா தருவாங்க. தேங்காய் எண்ணெய். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு ஃபேன் வச்சுட்டோம், அடுப்பில் ஸ்டவ் பற்ற வச்சுட்டோம். இதை லைட்டாக போட்டு கருவேப்பிலையை வதக்கிடுவோம். ஈரம் காயட்டும். இதை சலசலன்னு காஞ்சிருச்சு, ஈரம் இல்லாமல். இதை ஒரு வேறு பாத்திரத்தில் மாற்றிப்போம். இப்போ 1 ஸ்பூன் வெந்தயத்தை கொட்டிடுவோம். இதில் கருஞ்சீரகத்தையும் கொட்டிடுவோம். நல்லா இதை லைட்டாக கருவை வறுப்போம். நல்லா கருவை வறுக்கணும். நல்லா இது வளைஞ்சு போச்சு. வெந்தயம் நல்லா வளைஞ்சு போச்சு. இதில் கருவேப்பிலையெல்லாம் போட்டு லைட்டாக கிண்டிட்டுருவோம். இது நல்லா கருகி வரணும். அது வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே கிண்டி விட்டுட்ருப்போம். கலந்து விட்டுட்டே இருப்போம். ஈஸியான முறையில் செய்கிறது. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நல்லா இயற்கை டை. முடியும் பாதிப்பு வராது. நல்லா செஞ்சு வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது தொடர்ந்து 3 அல்லது 4 வாரம் செஞ்சோம்னாலே இப்படி நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா கருகி வருது. இன்னும் கருகட்டும். இது மாதிரி கருகணும். புகை வரணும் நல்லா. இந்த பதம் ஆனோன்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவோம். நல்லா ஆறி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டோம். நல்லா நைஸாக அரைச்சாச்சு. மை பவுட்ரு மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். நமக்கு தேவைக்கேற்ப கலந்துப்போம். இதான் 1 ஸ்பூனு 1/2 ஸ்பூன் வேணும்னா இது கொட்டிட்டு கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் அது தடவிவோம். நல்லா ஷாம்பு போட்டு நல்லா குளிச்சு காஞ்ச பிறகு நல்லா தலை முடி உணர்ந்த மாதிரி இது தடவி வைக்கணும். தடவி ஒரு 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு திருப்பி நீங்கள் ஷாம்பு போட்டு குளிச்சுடுங்க. இதுமாதிரி தொடர்ந்து செஞ்சிங்கன்னா முடி நல்லா கருகருன்னு நல்லாயிருக்கும். முடியும் கொட்டாது. நல்லா இயற்கை டையாக இருக்குது. நல்லா யூஸ்ஃபுல் வீடியோவாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் அக்ஷயம் சேனல். தேங்க்ஸ்மா. சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நேருக்கு நன்றிமா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் காட்டும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ வாட்ச் பண்ணுங்கள்.